அதாவது செகண்ட் சம்மில் இப்போ காஸ்ட் ஆஃப் அ பென்சில் வந்து நம்மளாக எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், காஸ்ட் ஆஃப் அ பென் வந்து ஒய்ன்னு எடுத்துட்டோம். 5x + 7y = 50. ஏன்னா 5 பென்சிலும் 7 பென்னோட வேல்யூ வந்து 15 இருக்குது. இது வந்து 7x, அடுத்து 7 பென்சிலும் 5 பென்னோட வேல்யூ 46. அப்போ 7 பென்னும் 7 பென்சிலும் 5 பென்னோட வேல்யூ 46ன்னு எடுத்துட்டோம். இப்போ யூஸ்வலாக நம்ம செய்வோம்ல அதே மாதிரி எக்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதுகிறோம். ஏன் இதை நான் இப்போ திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் கேமரா ரெக்கார்டில் போடாமலே ஃபுல்லாக டீச் பண்ணிட்டேன், அதனால செகண்ட் டைம் சொல்கிறேன். சாரி. 5x + 7y = 50. அதை இங்கே வந்து எழுதிட்டு இப்போ எப்பயும் போல் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதிட்டு எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எக்ஸுக்கு வந்து 0ன்னு இந்த இடத்துல கொடுக்குறோம். அப்போ என்ன, அந்த டோட்டல் டேர்ம் காலியாகி 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 7y = 15 மட்டும்தானே இருக்கும். அப்போ 7y = 50 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஒய்யை பிரிங் டவுன் கீழே கொண்டு வருவோம். அப்போ 50யை 7ல் டிவைட் பண்ணணும். அப்போ 50 உள்ளே எழுதிட்டு வெளியில் 7 எழுதிட்டு டிவைட் பண்ணோன்னா 50 வர வரைக்கும் 7 டேபிள் சொன்னோம்னா 7 7s are 49 தான் வரும். அதுக்கப்புறம் 50க்கு மேலே போயிடும். அப்போ 7 7s are 49 எழுதிட்டு 50ல் 49 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் 1. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு இங்கேயும் தூக்கி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 எழுதி பிரிங் டவுன் 0 பண்ணுறோம். 0 பண்ணால் 10ன்னு ஆயிடுச்சு. 10னா என்ன வரும், 1 7 is 7 வரைக்கும் வரும், ரிமைனிங் 3. அதுக்கப்புறம் இங்கே இருக்க 0வை பிரிங் டவுன் 0 அப்படின்னு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 7 டேபிள் சொன்னோம்னா 4 7s are 28, ரிமைனிங் 2. இப்போ அதே மாதிரி என்ன வருது, 7.14னா இதை கொண்டு வந்து 7.1ன்னு எழுதினாலே போதும். ஏன்னா இங்கே 5ன்னு இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணி எழுதணும். இங்கே <5 இருக்கனால அப்படியே 7.1 நம்ம லீவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். ஒய்க்கு 0ன்னு கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ இங்கே 0ன்னு கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா இந்த டோட்டல் வந்து வேனிஷ் ஆயிரும். அதாவது 0 × anything 0, அப்போ டோட்டலாக காலி ஆயிரும். ரிமைனிங் வர்றது 5x = 50 மட்டும்தான் வருது. 5x = 15 வருது. x is equal to 50 divided by 5னா 10ன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே 10ன்னு எழுதிட்டோம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை இப்போ எழுதி செய்ய போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனும் அதே மாதிரி வந்திருக்கு. என்ன இருக்குது, 7x + 5y = 46. இப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக காலி ஆயிருமா. 5y = 46 வரைக்கும் வரும். 5y = 46னா 5 டேபிள் வந்து 46 வரைக்கும் வராது, ஆனால் 45 வரைக்கும் சொல்ல முடியும். 9 5s are 45, ரிமைனிங் 1 வந்துருச்சு. 0 இங்கே போட்டோம். 2 5s are 10. 10ன்னு போட்டோம்னா கரெக்டாக 9.2ன்னு வந்துருச்சு. அப்போ 9.2ன்னு இங்கே எழுதிட்டோம். அதுக்கடுத்து எக்ஸோட வேல்யூவை 0ன்னு கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டோம். இந்த இடத்துல போட்டால் இது ஃபுல்லாக டோட்டலாக காலி ஆயிரும். 5y = 46 வரைக்கும் தான் வரும். அப்போ 5y = 46 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஃபுல்லாக காலியானா 7x = 46ன்னு வரும். சாரி, அப்போ 7xனா 7 வந்து 46ல் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் என்ன சொல்லணும், 6 7s are 42. 6 7s are 42. அப்போ 46ல் 42 போயிடுச்சுன்னா 4 ஒரு டாட் வச்சுட்டு 0 வச்சு பிரிங் டவுன் 0 பண்ணோன்னா 40 அப்படின்னு வந்துருச்சு. 40னா அப்போ என்ன எழுதணும், 5 7s are எவ்வளோ வரும், 30 35. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 5. அப்புறம் அகெயின் ஒரு 0 போட்டு பிரிங் டவுன் 0 பண்ணோம் அப்படின்னா 50 அப்படின்னு வந்துருச்சு. 50 எது வரைக்கும் வரும், 6 அகெயின் 7 7s are 49 வரைக்கும் வரும் இல்லையா. 7 7s are 49 0. அப்போ ஆன்சர் என்ன வருது, 6.57 வருது. இங்கே 57 இருக்குது செகண்ட் டிஜிட், அதனால் மோர் தென் 5 ஆர் மோர் தென் 5ன்னு வந்துருச்சுன்னா இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 6.6ன்னு. சரி, ஓகே. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம கிராஃப் செய்வோமா. இப்போது இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸோட பாசிட்டிவ் வேல்யூஸ். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் இந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணுவோம், எக்ஸ் டேஸ், மேலே இருக்கிறது ஒய், கீழே வர்றது என்ன பண்ணணும், ஒய் டேஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத மார்க் பண்ணுவோமா. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 7.1. எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குது, 0, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 7.1னா இந்த இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்க ஒரு சின்ன லைன், அப்போ இங்கே தான் என்ன வரும், 0,7.1 அப்படின்னு வரும். ஏன்னா 7 to 8க்கு இடையில் இன்பிட்வீன் ஒரு 10 லைன்ஸ் போகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க லைன்னா 7.1. அதுக்கடுத்து செகண்ட் என்ன இருக்குது, 10,0. எக்ஸ் ஆக்சிஸில் 10 வரணும். எங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் 10, இந்த இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் 10, ஒய்யில் 0. அப்போ என்ன வரணும், இதுதான் வரணும், 10,0. இப்போ இந்த ரெண்டு லைனையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்குவோமா. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண உடனே நான் என்ன எழுதணும்னு சொன்னேன், இந்த லைன் பக்கத்தில் அதோட நேம் எழுதணும்.
7y is equal to 50. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? இந்த நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 0,9.2 எக்ஸ் 0 ஒய் 9.2 எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது 9 இருக்கா? அங்கே 9க்கு அடுத்து ஒரு 10 லைன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் லைன் விட்டுட்டு செகண்ட் லைன் வந்து இதான் என்னது 0,9.2. அதுக்கடுத்து என்ன எழுதிருக்கு? எக்ஸோட வேல்யூவில் 6.6ம் ஒய்யோட வேல்யூ 0வும் வருது. இங்கே இருக்குது எக்ஸோட வேல்யூவில் 6க்கு அப்புறம் இது 6.5 அதுக்கடுத்து இருக்க லைனு இதுதான் வந்து 6.6 இந்த லைன். அப்போ என்ன எழுதணும்? 6.6, 0. இப்போ இந்த லைனையும் அந்த லைனையும் ஜாயின் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ இந்த லைனுக்கு பக்கத்தில் நேம் எழுதிடணும். இல்லை இதோட நேம் என்னது? 7x + 5y = 46. இப்போ ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கரெக்டாக பார்த்தோன்னா இந்த இன்டர்செக்ட் ஆகுதா இந்த இடத்துல? அப்போ எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டோட வேல்யூ என்னது? 3, எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ 3, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 5. அப்போ கீழே இங்கே என்ன எழுதணும்னா சொல்யூஷன்ஸ் = 3, 5. அவ்வளோதான். மேலே என்ன எழுத மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இது எழுத மறந்துட்டோம்ல, ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 unit, y axis 1 cm = 1 unit. இல்லைனா எக்ஸ் ஆக்சிஸ் 1 unit = 1 cm அப்படி கூட எழுதலாம்.